இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். ஏன் சில காரியங்கள் நடக்கல? நம்ம எண்ணங்களோட ஆண்டவர் எண்ணங்கள் உயர்வான வானளாவ உயர்ந்தது பார்த்தோம். எபேசியர் 3:20 பார்க்கிறோம், நீங்க நினைச்சதை விட மிகவும் அதிகமாக உங்களுக்கு செய்வதற்காக, நீங்க ஆசைப்பட்டதை விட மிகவும் அதிகமான எல்கையில கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்காக, நீங்கள் நினைத்ததை விட திரளான ஆத்மாக்களை கர்த்தர் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்காகத்தான் உங்க எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு, எப்பா நீ ஒன்று சின்ன சின்ன காரியங்களை கேட்கிறப்பா, இதை விட பெரிதானதை நான் வைத்திருக்கிறேன் உனக்கு, இதை விட மைமையான காரியங்களை வைத்திருக்கிறேன். நீ பலத்தை கேட்கிறா, நான் பலத்தின் மேல் பலனை தருகிறேன். நீ பிரகாசத்தை கேட்கிற, நான் பிரகாசம் மேல் பிரகாசத்தை கேட்கிறேன். நீ மகிமை கேட்கிற, நான் மகிமை மேல் மகிமை அகில உலகத்தில் உன்னை பயன்படுத்த போகிறேன். போகிற இடங்களில் என்னோட நாம உன்னில் மகிமைப்படும், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். என் நாம மகிமைப்பட நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த கிரியை செய்யற இதைத்தான் நம்ம விட்டோம். அதாவது நான் நினைப்பதற்கு வேண்டுகளும் மிக அதிகமாக செய்வார். அதுக்கு பின்னால ஒண்ணு வருது இல்ல, கிரியை செய்கிற வல்லமை. அந்த கிரியை செய்கிற வல்லமை எது? அது இங்கிலீஷ்ல வாசிட்டு அப்புறம் சொல்றேன். Ephesians 3:20. Now to him who is able to carry out his purpose and do super abundantly. சொல்லுங்க எல்லாரும். சூப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூப்பர் அபண்டன்ட்ல என்ன தெரியுமா? அது நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா மிக ஏராளம். அப்ப நீங்க 100 ஆத்மா கேட்கறீங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ப பாரு 100 ஆத்மா கேட்கிறியடா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஒரு 1000 ஆத்மாவை கேளுங்கப்பா. நாம என்ன சொல்றோம்? ஐயோ ஆண்டவரே 100 ஆத்மாவை எட்ட முடியல. அதனாலதான் கர்த்தர் சொல்லுது, உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகள் உயர்ந்தது, உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்கள் உயர்ந்தது, உங்கள் வழிகளை விட என்னோட வழிகள் உயர்ந்தது. ஹல்லேலூயா. இன்னொரு சூப்பர் அபண்டன்ட்லிக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் மட்டு மீறி. மட்டு மீறின்னா என்னது? இந்த வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா, டேம் உடைஞ்சது, தண்ணி மட்டு மீறி, அந்த இதுதான். அப்ப மிகவும் அதிகம்னா என்னது? 100 ஆத்மாவுக்கு நான் ஆசைப்பட்டு 100 ஆத்மா வர்ற மாதிரி ஆலயம் கட்டினேன். திடீர் பார்த்தா திபுதுன்னு ஒரு 500 ஆத்மா வந்துடுச்சு. என்ன பண்றது? மட்டு மீறி வருதுயா, உள்ள இடம் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு திரளான விசாலமான இடத்தை நீங்கள் வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது நம்ம மோர் அப்படிதான் நினைக்கிறோம். சூப்பர் abundantly more than all that we dare ask or think, beyond our greatest prayers. நீங்க பெரிய ஜெபம் எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, அதை விட பல மடங்கு மேலாக, beyond your greatest prayers. நீங்க எவ்வளவு நம்புறீங்க, எத்தனை ஆத்மான்னு வாங்குறீங்க, beyond your hope. எவ்வளவு கனவு காண்றீங்க. சில வேளையில நம்ம ஜெபம் பண்ண முடியாது, கனவு காணலாம்ல. நான் ஹெலிகாப்டர்ல வாங்கி போன்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? நீங்களாம் பைத்தியம் நினைப்பீங்கல்ல. ஆனா கனவு காண்றதுக்கு காசு எது? என்ன சொல்றீங்க? அப்போ எவ்வளவு கனவு காண்றோமோ அதை விட beyond our greatest prayers, beyond our hopes and beyond our dreams, according to his power. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது என்னன்னா, உங்க பலத்தின்படி அல்ல, அவருடைய பலத்தின்படி. இதைத்தான் சொல்ல வரேன். நீங்க உங்க பலத்துல இருந்து ஆத்மா கேட்காதீங்க. எனக்கு 100 ஆத்மா இருந்தாதான் சபை மேய்க்க முடியும். உங்களை யாரு மேய்க்க சொல்லுங்க? மேய்க்க சொன்னது நல்ல மேய்ப்பனை மேய்க்க விட்டுருங்க, அவர் நடத்தட்டும். அல்லேலூயா. தேவனோட வல்லமையின்படி சொல்லுங்க, தேவனோட வல்லமையின்படி என் சபை பெறுவதாக. தேவனுடைய வல்லமையின்படி கர்த்தர் என்னை பயன்படுத்துவாராக. தேவனோட வல்லமையின்படி என் ஊழிய எல்லை விரிவாவதாக. இப்ப இந்த தேவனோட வல்லமை குறிச்சு பார்ப்போமா? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் என்னோடு இருந்தா நான் சாதிச்சிருவேன். நிறைய நம்ம அதுல தான் நிக்கிறோம். தமிழ்நாட்டு ஊழியக்காரர்கள் அதுல தான் நிக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கய்யா. இயேசு உன்னோடு இருக்கார், அத்தோட நிறுத்திக்கிறாங்க. அடுத்த ரகசியம்
உனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி சில வேதத்துல காரியங்கள் நமக்கு இந்த ரகசியங்களை புரியாதனால, கண்கள் திறக்காதனால எங்கேயோ இருக்காருன்னு புலம்பிட்டு இருக்கிறோம். இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஆசைப்பட்டதை ஜெபம் பண்ணாதீங்க, அவர் ஆசைப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டு ஊழியம் பண்ணாதீங்க, அவர் ஆசைப்பட்டபடி ஊழியம் பண்ணுங்க. இப்ப நாம என்ன சொல்லுவோம், ஒரு பாஸ்டரை கேட்டு, ஐயா உங்க சபையை குறித்து சொல்லுங்க. எங்க சபை சின்ன சபை, எத்தனை ஆத்துமா? ஒரு 25 ஆத்துமா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சின்னவன். அப்ப நம்ம பார்வையில 25 ஆத்துமா 50 ஆத்துமா இருந்தா சின்ன சபை. ஆண்டவர் பார்வையில எத்தனை ஆத்துமா இருந்தா சின்ன சபை? சொல்லுங்க, நெஞ்சல் கை சொல்லுங்க. கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே இருக்கார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக, மகிமை நம்பிக்கையாக சொல்லுங்க, மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்க நம்பிக்கை எது? அவர்தான் நம்பிக்கை. ஜோசப் மாஸ்டர் சொன்னாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. கையில காசே இல்ல, யார்கிட்டையும் கேட்க போல. என்னையா பண்ணினீங்க? அதிசயம்ங்கிறது என்ன சொன்ன? பணம் வரும், எப்படி வந்துச்சு தெரியாது, அதான் அதிசயம். தெரிஞ்சாத அதிசயம் இல்லையே. அவருக்கு மட்டும் பண்ணாரு, எனக்கு பண்ண மாட்டேங்கிறாரு. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருக்கு செய்த மாதிரி உங்களுக்கு பண்ணாரு. நீங்கள் if you believe you will see the glory of God. விசுவாசித்தா தேவனை காண்பீர்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரா சொல்லப்பட்டது நிறைவேறும். நான் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பயன்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவரை உங்க ஊழியத்துல பயன்படுத்துங்க, ஜெபத்துல பயன்படுத்துங்க, ஊழியத்துல பயன்படுத்துங்க. சும்மா விருந்தாளி மாதிரி உள்ள உட்கார்றதுக்காக வந்தாரு? உங்களை பயன்படுத்துறது தானே வந்தாரு. அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்யறதுக்கு தானே வந்தாரு. உங்க எல்கை விரிவாக்குறது தானே உங்களுக்கு வந்தாரு. அல்லேலூயா. வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கல, உள்ளே வந்துட்டாரு. அதனால கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார்ன்ற ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா, உங்க கண்ணு திறந்துச்சுன்னா, உங்க ஊழியம் பல மடங்கு உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. கொலோசியர் 2:3 பார்க்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அறிவில்லை, பேசுறதுக்கு தாளந்து இல்லை, திறமை இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் முதல்ல சொன்னேன், ஹிந்தி தெரிஞ்சு நாங்க அங்க போய் பாட்டு பாடல, ஹிந்தியில தெரியாம நகிமாலும் சொல்லிதான் பாடணும். கிறிஸ்துவுக்குள் என்னெல்லாம் இருக்கான் சொல்லுங்க. எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்றீங்களா? கிறிஸ்து சொல்றாரு, நான் தானே அறிவு. ஞானமே இல்ல, ஞானமா எனக்கு பேச தெரியல, படிக்கல, சாதாரண கிராமத்து பேக்ரவுண்ட்ல வளர்ந்தேன், எனக்கு பேசுறதுக்கு ஞானமே இல்ல சொல்லாதீங்க. கிறிஸ்து தான் உங்களுக்கு அறிவு, கிறிஸ்து தான் ஞானம். அதை இங்கிலீஷ்ல பாருங்க, Colossians 2:3 Amplified. In whom வாசிங்களா ஆர் hidden. hidden என்ன தெரியுமா? என்னது? இது தமிழ்ல ஒரு அடங்கி இருக்கிறது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மறைந்து இருக்கிறது, ஒளிஞ்சுகிட்டு இருக்குது. நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு உள்ள வந்தார்ல, அவர் சும்மா வரல, ஞானத்தால் நிறைந்தவரா வந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானியாக இருக்கார், எல்லா அறிவோட இருக்கிறார். ஆனா அது ஒளிஞ்சுகிட்டு இருக்குது. நீங்க அதை கண்டுபிடிச்சு, ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல தமிழ்ல, எனக்கு அதை பார்த்து சிரிப்பா இருக்கும். ஞானமில்லாதவள் ஞானே, ஞானம் தாரும் தேவா, அறிவில்லாதவள் நானே, அறிவை தாரும் தேவா. வேற என்னெல்லாம் இல்லை? அந்த என்னெல்லாம் இல்லை இல்லைன்னு கண்டுபிடிக்கிற தமிழ்நாட்டு ஊழியக்காரங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்டியா. அது இன்னொரு ஊழியக்காரர், அது யார் பாடம் தெரியல. ஏசு எந்த வாழ்வில் பெலனானார், எனக்கு என்ன. இப்ப சொல்லுங்க, அறிவில்லாதவள் நானே, ஞானம் இல்லாதவள் நானேன்னு பாட போறீங்களா? இயேசுவின் வாழ்வில் பலனால பாட போறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்குள் இருக்கிறார், அவர் என்னோட ஞானமாக இருக்கிறார், அவரோட அறிவாக இருக்கிறார். அது சேர்ந்த பொக்கிஷம் இயேசு. அந்த பொக்கிஷத்துல உள்ள எல்லாம் மறைஞ்சிருக்குது. நீங்க பொக்கிஷ தோண்டி எடுக்கணும். அல்லேலூயா. ஒரு பகுதி விட ஞாபகம் வருது, நீதிமொழிகள் 2:4 எடுங்க. வேத வசனம் என்னன்னா புதையல தோண்டி 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 எடுக்கணும். ஊழியம் இல்லையா? என்னால் பொறுத்தெல்லாம் ஊழியம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். கர்த்தரே, என் பிள்ளைகிட்ட கேளுங்க, எப்பவும் பைபிள் வாசிக்கிட்டே இருப்பேன்.
ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுல நிறைய புதையல் இருக்கு. புதையல அதாவது ஊழியத்துக்கு போறேன். இப்ப நான் 20 நாள் வட இந்தியா ஊழியத்துக்கு போயிட்டோம். சொல்ல போனா பைபிள் வாசிக்க முடியாது. பைபிள் வாசிக்கலாம், அன்னைக்கு என்ன செய்தியோ அதில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதாவது பிரசங்கத்துக்காக பைபிள் வாசித்தேன், ஆனா எனக்காக நான் வாசிக்க முடியல. வீட்டுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். என்ன வேலை, பிரசங்கத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஊழியத்தை மூட்டை கட்டி தான் எனக்காக வாசிக்க ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. ஏன்னா பைபிள்ல நிறைய பொக்கிஷம், அதை தோண்டி தோண்டி எடுக்கணும், கண்ணு திறக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே அந்த கிணறு வச்சுக்கிட்டு ஆண்டவரே தண்ணியிலேயே சாக போறேன் இல்ல. கர்த்தர் கண்ணை திறக்கணும், கண்ணை வசனத்து மூலம் திறக்கணும். In whom are hidden all the treasure of wisdom and knowledge regarding the word and purpose of God. அந்த வார்த்தையில சம்பந்தமா இருக்கிறத என்ன பண்ணணும்? சும்மா ட்ரையா வாசிக்காதீங்க, வேதம் உங்களோடு பேசணும். சரி, கொலோசியர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. இப்ப இயேசு எங்க வாசமாயிருக்காரு? அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துடுச்சா இல்லையா? For in him all the fullness of deity. சொல்லுங்க, all the fullness of deity. சொல்லுங்க. அப்படின்னா தெய்வத்தின் சகலமும் பாதி பாதி இல்ல. இயேசு உள்ள வரும்பொழுது ஒரு கையை மட்டும் வச்சு உங்களுக்கு உள்ள வச்சுக்கிட்டு ஒரு கையை பரலோகத்தில் விட்டுட்டு வரல. 2 கை உடையவரா தான் வந்தார், 2 கண்ணையோட தான் வந்தார். ஒரு கண்ணை வெளியே வச்சுட்டு வரல, முழு வாயோட வந்தார், 2 காதோட வந்தார். அப்போ தெய்வத்தின் முழு பரிபூரணம் எல்லாம் இயேசுக்குள் வாசமாயிருக்கிறது. அந்த சகல பரிபூரண இயேசு உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். சரி, அடுத்த வசனம் தமிழ்ல வாசிங்க. சகல துரத்தின் அதிகாரத்தின் தலைவர் அவருக்குள் பாதியா இருக்கிறீங்களா, பரிபூரணமா இருக்கு? நாம என்ன ஜெபம் பண்றோம்? உம்மை போல என்னை மாற்றும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள வந்திருக்கேன்ப்பா, பாதியா வரல. And in him you have been made complete. அப்ப என்ன அப்படின்னா, நீங்க இயேசு உங்களுக்குள்ள என்னைக்கு வந்தாரோ சகல பரிபூரணம் உங்களுக்குள்ள வந்துட்டு நீங்களும் பரிபூரணம் உள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, நான் பரிபூரணமாக இருக்கிறேன். நான் குறைவுன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? நம்ம ஜெபம் அதானே, ஆண்டவரே நான் குறைபடுகிறேன் சொல்ல. யாரா சொன்னா நான் உனக்குள்ள பரிபூரணமா இருக்கிறேன்டா அப்படின்னு. என்னைக்கு நீங்க நான் பரிபூரணம் உள்ளவன் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க பரிபூரணம் மாறுவீங்க. நான் குறைவுன்னு சொன்னா வாழ்க்கை ஃபுல்லா குறைவாகவே இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் பரிபூரணமா இருக்கிறேன். பக்கத்துல உள்ள கையை பிடிச்ச, ஏ பரிபூரணம். நம்ம பூரணம் கேள்விப்பட்டிருக்கோம், இது பரிபூரணம். You have been made complete. இதுக்கு மேல நீங்க பூரணம் அடைகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. இப்ப நீங்க கவனிங்க, இயேசு மைபே நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. அப்ப ஊழியத்துல பண தேவை, உடனே என்ன பண்ணணும்? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவீங்களா? ஆண்டவரே உங்களை நம்பி வந்தேனே. பாடாதீங்க, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. அந்த மாதிரி பாடுங்க. என்ன துதிச்சு பாட 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 ஆண்டவர் நாமம் அவருடைய உள்ளம் மகிழும். புலம்பாதீங்க. என்ன பக்கத்துல சொல்லுங்க, எப்ப பாரு புலம்பிக்கிட்டு உங்கள் புலம்பலை பாடலாக மாற்றுங்கள். சொல்லுங்க, என்னுடைய புலம்பலை பாடலாக மாற்றுவேன். எதுதெல்லாம் புலம்புறீங்களோ அதை அப்படி துதி பாடல மாத்திடுங்க. ஆமென். உங்க பிள்ளை எப்ப பாரு உங்ககிட்ட புலம்பிட்டு இருந்தா என்ன ஆகும்? அம்மா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, ஷூஸ் வாங்கி தரல, பேக் வாங்கி தரல, எனக்கு பேக்கெட் மணி தரல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா? எங்க அம்மா என்ன கேட்டாலும் தருவாங்க அப்படின்னு ஐஸ் வச்சா உங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரிதான் அவரும். புலம்பாதீங்க. என்ன புலம்பலை எல்லாம் பாடலாக மாற்றி விடுங்கள். அப்போ சகல பரிபூரணத்தில் நிறைந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் அரைகுறை அல்ல, அரைவேக்காட்டுத்தனம் அல்ல, பூரணமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி பூரணமா இருக்கும்போது நீங்க பார்க்கும்போது அவர் பார்க்காரு. நீங்க அதாவது அவர் வேற, நீங்க வேற இல்ல. அதைத்தான் சொல்ல வரேன்.
அந்த வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும். அப்போ உங்கள் விருப்பமும் இயேசுவின் விருப்பமும் ஒன்னாகிறது. உங்கள் செய்கையும் இயேசுவின் செய்கையும் ஒன்னாகிறது. உங்கள் பார்வையும் இயேசுவின் பார்வையும் ஒன்னாகிறது. நீங்க வேற, இயேசு வேற இல்ல. உங்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஊழியம் என்ன தெரியுமா? நீங்க செய்வது ஊழியம் அல்ல, உங்களுக்கு ஒரு இயேசுவும் நீங்களும் இணைந்து செய்வதான் ஊழியம். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நீ அந்த கோலை நீட்டு, நீ பிளந்து விடுன்னு சொன்னாரு. அவரு கோலை நீட்டினாரு, பிளந்துச்சா இல்லையா? இன்னொரு பகுதியில சொல்லுது, தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் பிளந்தது. அப்ப என்னன்னா, ஊழியம் என்பது நீங்கள் தனியாக செய்வது ஊழியம் அல்ல, இயேசுவும் நீங்களும் இணைந்து செய்வதுதான் ஊழியம். நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் செயல்படுத்துவார். சிலர் என்னன்னா, இயேசுவை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. நீ எங்களுக்கு சைலண்டா இருங்க ஆண்டவரே, நான் ஓடிக்கொண்டே இருக்கிற ஊழியம் பண்ற சொல்லி இழைச்சு போயிடுறாங்க. சிலர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஊழியமே பண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்? இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டும். ஊழியத்துல நீங்க மட்டும் செய்தா தோல்வி, ஜெயம் இருக்காது. இயேசுவும் நீங்களும் இயேசுவை உங்கள் பார்ட்னராக ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் அல்லது இயேசு அல்லது பிதாவை சைலண்டாவும் வச்சிருக்கலாம், செயல்படவும் செய்யலாம். ஓகேயா? சரி. அப்போ அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் உண்டாக்குறாரு, செய்கையை உண்டாக்குறாரு. காரணம் என்ன? அவர் உங்களுக்குள்ள இருக்காரு, பூரணமா இருக்காரு, நீங்களும் அவருக்குள் பூரணமா இருக்கிறீங்க. சரி, ஆதியாகமம் 28:15 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் யாக்கோபோட சொன்னாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசம் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்படி உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை செய்து முடிக்கும்படி உங்களை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கைவிட்டுருவாரா? எனக்கு ஆண்டவர் என்னென்னலாம் வச்சிருக்கிறாரோ அது முடிச்ச பிறகு எனக்கு இங்க பூமியில என்ன வேலை? என்ன சொல்றீங்க? ரைட் மகனே, ரைட் வந்துடும். ஆனா எத்தனை வயசு வச்சிருக்காரு அது வரைக்கும் எனக்கு ஃபுல்லா டியூட்டி வச்சிருப்பார். நான் ஓய்வு எடுக்க விரும்பவில்லை, ஊழியம் செய்ய விரும்புகிறேன். அது போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்வேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதாவது அல்ல எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி போகிற ஒரு சில இடங்களில் அல்ல எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு உங்களை அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்த ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுது தேவனின் ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5:26 சொல்லி முடிக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார்.